வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப நம்ம இந்தியாவிலேயே மிக வேகமா வளர்ந்து வர்ற ஒரு முக்கியமான மாநிலமா நம்மளுடைய தமிழ்நாடு இருக்கு. அதனாலேயே இனி வரும் காலகட்டங்கள்ல பல முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸும் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கு. அப்படி இந்த வீடியோல நம்ம இனி வரும் காலகட்டங்கள்ல தமிழ்நாட்டுக்கு வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது திருச்சி கலைஞர் லைப்ரரி. சோ இப்ப ரீசெண்டா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு அரசு திருச்சியில ஒரு பிரம்மாண்ட நூலகத்தை கட்ட போறதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே சென்னையில அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்ற ஒரு நூலகம் இருக்கு. இந்த ஒரு லைப்ரரி வந்து இப்ப ஏசியாலேயே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் லைப்ரரியா இருக்கு. அதை தொடர்ந்து தான் மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படின்ற ஒரு பிரம்மாண்ட நூலகத்தை தமிழ்நாடு அரசு கட்டியிருந்தாங்க. அதை தொடர்ந்து கோயம்புத்தூர்ல விரைவில் தந்தை பெரியார் பெயரால ஒரு பிரம்மாண்ட நூலகத்தை கட்ட போறதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. குறிப்பா அந்த ஒரு கோயம்புத்தூர் தந்தை பெரியார் லைப்ரரி அப்படின்றது வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ அதை தொடர்ந்து தான் திருச்சியிலையும் ஒரு பிரம்மாண்ட நூலகத்தை கட்ட தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து தான் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசே வந்து திருச்சியில கலைஞர் பெயரால இந்த ஒரு பிரம்மாண்ட நூலகம் அப்படின்றது கட்டப்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி திருச்சியில உள்ள மன்னார்புரத்துல உள்ள டான்ஜென்கோ ஆபீஸ்க்கு பக்கத்துல ரூபாய் 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 4.57 ஏக்கர் நிலப்பரப்பளவுல 7 ஃப்ளோர்ஸ் கொண்ட ஒரு லைப்ரரி மற்றும் சயின்ஸ் சென்டரை அமைக்க போறதா அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. அப்படி இந்த ஒரு திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 290 கோடி ரூபாயில 235 கோடி ரூபாய் மதிப்புல இந்த ஒரு லைப்ரரியுடைய பில்டிங் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 50 கோடி ரூபாய்க்கு புக்ஸ் மற்றும் இ புக்ஸ் வந்து வாங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மீதமுள்ள 5 கோடிக்கு டெக்னிக்கல் டிவைசஸ் அப்படின்றது வாங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது திருச்சி இன்டகிரேட்டட் ஹோல்சேல் வெஜிடபிள் மார்க்கெட். சோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி திருச்சி மதுரை ஹைவேஸ்ல உள்ள பஞ்சப்பூர்ல ரூபாய் 161.7 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 22 ஏக்கர் நிலப்பரப்பளவுல இந்த ஒரு திருச்சி இன்டகிரேட்டட் ஹோல்சேல் வெஜிடபிள் மார்க்கெட் அப்படின்றது அமைவிருக்கு. சோ அப்படி அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு இன்டகிரேட்டட் ஹோல்சேல் வெஜிடபிள் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கோல்ட் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ், பனானா ஆக்ஷன் சென்டர், ஸ்டோரேஜ் ரூம்ஸ், அப்புறம் இதோட சேர்த்து இந்த ஒரு இன்டகிரேட்டட் ஹோல்சேல் வெஜிடபிள் மார்க்கெட் அப்படின்றது கிரவுண்ட் ஃப்ளோர் மற்றும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கொண்டதா இந்த ஒரு மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தமா இந்த ஒரு இன்டகிரேட்டட் ஹோல்சேல் வெஜிடபிள் மார்க்கெட்ல 450 ஷாப்ஸ் கட்டப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது விருதுநகர் மெகா டெக்ஸ்டைல் பார்க். இத வந்து பிஎம் மித்ரா பார்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது பிஎம் மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன்ஸ் அண்ட் அப்பரல் பார்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ வந்து ரீசெண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்தியால உள்ள 7 மாநிலங்கள்ல இந்த ஒரு பிஎம் மித்ரா பார்க்ஸ் அப்படின்ற திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மெகா டெக்ஸ்டைல் பார்க் இந்த பிஎம் மித்ரா பார்க் அப்படின்றது தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல அமைவிருக்கு. இந்த ஒரு மெகா டெக்ஸ்டைல் பார்க்கை கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பகுதிகளில் டெக்ஸ்டைல் செக்டரை வளர்க்கணும் அப்படின்றதோட சேர்த்து வேலை வாய்ப்புகளை அதிகமா உருவாக்கணும் மற்றும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து கெயின் பண்ணணும். அப்புறம் அதனால இந்த பகுதிகளில் தொழில் வளர்ச்சி அப்படின்ற ஒன்றும் அதிகப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இந்த ஒரு மெகா டெக்ஸ்டைல் பார்க் அப்படின்றத விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல அமைக்க போறாங்க. அதன்படி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள குமரலிங்கபுரம் அப்படின்ற ஊர்ல 1052 ஏக்கர் நிலப்பரப்பளவுல ரூபாய் 1684 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு மெகா டெக்ஸ்டைல் பார்க் அப்படின்றது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல அமைவிருக்கு. இதன்படி கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கரண்டா இந்த ஒரு திட்டத்துக்கான லேண்ட் அக்விசிஷனை சிப்காட் வந்து ஏற்கனவே முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு திட்டத்துக்கான இப்போ வரைக்கும் இருக்கிற கரண்ட் அப்டேட் இதுதான். நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது வட சென்னை வளர்ச்சி திட்டம். சென்னையை பொறுத்த வரைக்கும் மத்திய சென்னை மற்றும் தென் சென்னை ஆகிய இந்த 2 பகுதிகள் வந்து ரொம்பவே டெவலப் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் வட சென்னையையும் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் கடந்த 2023ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால இந்த ஒரு வட சென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்ற ஒன்று அறிவிக்கப்பட்டுச்சு. தொடக்கத்துல இந்த ஒரு வட சென்னை வளர்ச்சி திட்டத்திற்கு கீழே 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா படிப்படியா இந்த ஒரு வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு இப்ப கிட்டத்தட்ட 6400 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த ஒரு வட சென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்றது மெயினா வட சென்னையுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் கேர், எஜுகேஷன், அப்புறம் ஹவுசிங் ஆகிய இந்த விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணணும். அதோட சேர்த்து கிளீனான ட்ரிங்கிங் வாட்டர், சீவேஜ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் மாடர்னைஸ்டு ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் ஆகியவற்றை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு வட சென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்ற ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய ஒரு பகுதியா
சென்னை மெட்ரோபாலிட்டியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சிஎம்டிஏ சார்பில் வால்டாக்ஸ் ரோட்ல 700 புது ஹவுசிங் யூனிட்ஸ் அப்படின்றது ரூபாய் 129.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட இருக்கு. அதே போல ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ரோட்ல 776 ஹவுசிங் யூனிட்ஸ் அப்படின்ற ஒண்ணு ரூபாய் 143.56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட இருக்கு. அதை தொடர்ந்து வில்லிவாக்கம் மற்றும் ராயபுரம் ஆகிய இந்த 2 பகுதிகளில் பிளே கிரவுண்ட்ஸ் அப்படின்ற ஒன்னும் கட்டப்பட இருக்கு. அதை தொடர்ந்து தொண்டியர்பேட்ல 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு ஸ்போர்ட்ஸ் எரினா அப்படின்ற ஒண்ணு அமைக்கப்பட இருக்கு. இதோட ஜவஹர் நகர் பெரியார் நகர் லைப்ரரிய 4 கோடி ரூபாயில அப்கிரேடும் பண்ணப்பட இருக்கு. அதே போல கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ஜிசிசி சார்பில் 204 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற ஒண்ணு முன்னெடுக்கப்பட இருக்கு. குறிப்பா மாதவரம் மற்றும் விநாயகபுரம் ஆகிய இந்த 2 பகுதிகளில் உள்ள பஸ் டெர்மினலை அப்கிரேட் பண்றதோட சேர்த்து அடிஷனலா சில ஸ்கூல் கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்ற ஒன்னும் வர இருக்கு. அதோட சேர்த்து பெரம்பூர்ல ஒரு ஃபிஷ் மார்க்கெட் அமைக்கப்பட இருக்கு. அப்புறம் பாண்ட் ரீஸ்டோரேஷன் அப்படின்ற ஒன்று நடக்கவிருக்கு. இதோட சேர்த்து வடசென்னையில உள்ள பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் குறிப்பா ஜோன் 1ல இருந்து ஜோன் 8 வரைக்கும் உள்ள பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கான சேஃப்டி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற ஒன்று நடக்கவிருக்கு. பெரியார் நகர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஃபெசிலிட்டியா அப்கிரேட் பண்ணப்பட இருக்கு. இதுல நிறைய அட்வான்ஸ்டு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒன்றும் ரூபாய் 77 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வாங்கப்பட இருக்கு. சோ இது போல இன்னும் பல ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஒரு வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்கே இருக்கு. சோ அதை பத்தி தனியா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அதை பத்தி தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார். சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் எம்டிஐசி ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் சவுத் தமிழ்நாட்டில் உள்ள 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இதனால பெனிஃபிட் அடையும். அது மட்டும் இல்லாம சவுத் தமிழ்நாட்டில் உள்ள இந்த 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்றதும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த ஒரு மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை டு கன்னியாகுமரி வரை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த ஒரு ப்ராஜெக்டும் அதுல ஒண்ணு. அதன்படி 19,615 ஏக்கர் நிலப்பரப்பளவுல 120 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட் அப்படின்றது அமைவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இப்ப வரைக்கும் 5000 ஏக்கர் நிலப்பரப்பு அப்படின்றது கையகப்படுத்தப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு எம்டிஐசி ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் சவுத் தமிழ்நாட்டில் உள்ள 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ் டெவலப் ஆகுறதோட சேர்த்து அந்த 9 டிஸ்ட்ரிக்ட்ஸும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதோட சேர்த்து பொருளாதார ரீதியாகவும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வளரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி சவுத் தமிழ்நாட்டில் உள்ள 6 முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரியான ரோட்ஸ்லாம் அமைவிருக்கு. குறிப்பா மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, அப்புறம் தூத்துக்குடி ஆகிய இந்த 6 டிஸ்ட்ரிக்ட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரியான ரோட்ஸ் அப்படின்றதும் இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல உள்ள மேனுஃபேக்சரிங் மற்றும் அக்ரிகல்ச்சர் பிசினஸ் அப்படின்றதும் பயங்கரமா க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட் தூத்துக்குடி போர்ட் மற்றும் ஏர்போர்ட்டை கனெக்ட் பண்றதுக்கான ஒரு பேக் போனாவே அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம லிஸ்ட்ல 6ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது தூத்துக்குடி ஏர்போர்ட் நியூ டெர்மினல். சோ இப்போ தூத்துக்குடி ஏர்போர்ட்ல டெவலப்மெண்ட் ஒர்க் அப்படின்றது ரூபாய் 312 கோடி ரூபாய் செலவுல நடந்துட்டு வருது. சோ இந்த ஒரு டெவலப்மெண்ட் ஒர்க் அப்படின்றது இப்ப இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. அதன்படி இந்த வருஷத்துடைய கடைசியில டிசம்பர் மாசமே இந்த பணிகள் முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா ஏர் டிராபிக் கண்ட்ரோல் டவர்ல இன்னும் பணிகள் இருக்கிற காரணத்தினால 2025ஆம் ஆண்டு மார்ச் மாசம் இந்த பணிகள் மொத்தமா முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அதன்படிதான் இந்த ஒரு ஏர்போர்ட்ல புதுசா 17,536 ஸ்கொயர் ஃபீட் அளவிலான ஒரு புது டெர்மினல் பில்டிங் அப்படின்றது கட்டப்பட இருக்கு. சோ அப்படி அமைவிருக்கக்கூடிய அந்த ஒரு புது டெர்மினல் பில்டிங்ல 4 என்ட்ரன்சஸ், அப்புறம் 21 பேசஞ்சர் செக் இன் கவுண்டர்ஸ், அப்புறம் 3 ஏர் பிரிட்ஜஸ், அப்புறம் அரைவல் ஹால்ல 2 கன்வேயர் பெல்ட்ஸ், அப்புறம் இதோட சேர்த்து ஒரு கண்ட்ரோல் டவர் அப்படின்னு இந்த ஒரு தூத்துக்குடி ஏர்போர்ட் நியூ டெர்மினல் ப்ராஜெக்ட் அப்படின்றது அமைவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 7ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது தூத்துக்குடி விஓசி போர்ட்ஸ் அவுட்டர் ஹார்பர் கண்டெய்னர் டெர்மினல் ப்ராஜெக்ட். இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி தூத்துக்குடியில உள்ள விஓசி போர்ட்ல ரூபாய் 7,056 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு தூத்துக்குடி விஓசி போர்ட்டினுடைய அவுட்டர் சைடு ஆஃப் தி ஹார்பர்ல 2 கண்டெய்னர் டெர்மினல் அப்படின்றது அமைவிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரு தூத்துக்குடி விஓசி போர்ட் அப்படின்றது ஒரு மேஜரான கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பா மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட் கடந்த 2013ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா அது ஒரு சில காரணங்களால டிலே ஆயிட்டே போச்சு. இந்த சமயத்துல தான் இப்ப இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை மீண்டும் முன்னெடுத்திருக்காங்க. இந்த ஒரு தூத்துக்குடி விஓசி போர்ட்ஸ் அவுட்டர் ஹார்பர் கண்டெய்னர் டெர்மினல் ப்ராஜெக்டின் படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு தூத்துக்குடி விஓசி போர்ட்டினுடைய அவுட்டர் சைடு ஆஃப் தி ஹார்பர்ல 2 கண்டெய்னர் டெர்மினல்ஸ், அதோட சேர்த்து ஒரு ஷிப் ரிப்பேர் யார்ட், அப்புறம் டீசாலினேஷன் பிளான்ட், ரோட் டெவலப்மெண்ட், ஸ்டோரேஜ் செட்ஸ்,
RFID ஆக்சஸ் கண்ட்ரோல், அப்புறம் இந்த ஒரு போர்ட்டுடைய கண்டெய்னர் ஹேண்ட்லிங் உடைய கெபாசிட்டி அப்படின்றதும் இன்க்ரீஸ் பண்ணப்பட இருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து மொத்தம் 2 பேஸா பிரிக்கப்பட்டிருக்கு. அதன்படி பேஸ் 1 பணிகள் தொடங்கப்பட்டு 36 மாதங்கள்ல பேஸ் 1 முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய பேஸ் 2 பணிகள் அப்படின்றது தொடங்கப்பட்டு 24 மாதங்கள்ல முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. see you next video. Until signing off by Sabari Karthik.